விரய சனி பகவான் ஒன்றும் கிடையாதுங்க. உங்க வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுது. கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கோ பெண்களுக்கோ வரக்கூடிய ஏப்ரல் மாசத்துக்கு மேல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. செவ்வாய் பகவானுடைய வீட்டுக்கு அதிபதியாக உடையக்கூடிய மேச ராசியில சனி பகவான் விரயத்துல இருக்கிறனால 2026க்கு முன்ன வரைக்கும் ஆண்களோ பெண்களோ காசு பணத்தை ரெட்டிப்பாக்கக்கூடிய ஒரு தருணத்துல யார்கிட்டையாவது காசு பணம் கொடுத்திருந்தா நீங்க ஏமாந்திருப்பீங்க. ஆண்களா இருந்தா அரசியல் பிரவேசம், அரசியல்ல நிக்கணும்னாவே பல ஆயிரங்களோ பல லட்சங்களோ பல கோடிகளோ செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ணக்கூடிய தருணமும் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. வீடு நிலம் சொத்து சொகத்துங்களை அள்ளி கொடுப்பாரு. ஆனா தேவையில்லாம இந்த காசை நீ எப்படி பயன்படுத்துற, சுப காரியத்துக்கு பயன்படுத்தினா உங்க காசு பணம் விரயமே ஆகாது. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். அம்மன் அருள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 8:15 மணிக்கு சனி ஈஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சிக்கிறாரு. அப்ப மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எந்தெந்த ராசிக்கு சாதகமா அமைய போகுது, எந்த ராசிக்கு பாதகமா அமைய போகுது என்கிற விலாவரியா சனீஸ்வரனுடைய சஞ்சாரத்தை கட்டாயம் பார்க்கலாம். சனி ஈஸ்வர பகவான்னா யாரு, அவருடைய குணாதிசைகள் என்ன, அவருடைய காரகத்தன்மை என்ன? சனி பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல பலமா அமைகிறாருன்னா அழகான குடும்பம், அன்பான மனைவி, தாயி தகப்பன் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட ஒரு ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மண்ணுக்கு அதிபதி அவருதான். அப்ப வீடு நிலம் சொத்து சொகம் வண்டி வாகனங்கள் ஜீவனாம்சம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன தொழிலை வச்சு நம்ம குடும்பத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த தொழில்காரகன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உச்ச நிலைமையில கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நீதிமான் சொல்லலாம். அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கணும்னு எண்ணங்கள் வரவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. அடுத்தவன் சொத்தையோ அடுத்தவன் மனைவியவோ அபகரிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் உடையவருக்கு தண்டனை கொடுப்பாரு. தொழில் தர்மம் ஒண்ணு இருக்கு. அந்த தொழில் தர்மத்தை மீறி செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு தண்டனை கொடுப்பாரு. இப்படியாப்பட்ட தன்மையுடைய சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகத்துல பலம் குறைஞ்சிருந்தாருன்னா வாதம் பண்ண வைப்பாரு. உடம்புல வாதம் வரும், வீணான சண்டை சச்சரவு வரும், வம்பு தும்பு வழக்குகள் வரும். ஏன் உங்க உடம்புலயே பல இன்னலை கொடுப்பாரு. ஜாயிண்ட் பெயின், எலும்புகள் பலம் இல்லாம, பல்லுல வலி வரும், காதுல வலி வரும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஜீரணம் ஆகாம வாமிட் ஆயிடுச்சுன்னா கணையொன்னு ஒண்ணு இருக்கு உடம்புக்குள்ள, அந்த கணையமும் அஜீரண கோளாறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையவும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்திருக்காருன்னா சனி பகவான் கெட்டு இருக்காருன்னு. அதே போல காலனி செருப்பு அந்து போச்சுனாலும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்துல சனி பகவான் உச்ச நிலைமையில இருந்தா வண்டி வாகனங்களுக்கு அதிபதியாகி சுகபோகமான ஒரு வாழ்க்கையை தரக்கூடியவர் நம்ம அண்ணன் சனீஸ்வர பகவான். அப்ப முடிஞ்ச அளவுக்கு உங்க மனசாட்சிக்கு உகர்ந்து நடந்துட்டு போங்க. மனசாட்சிக்கு உகர்ந்து இல்லாம நடந்து போனாலும் பிரச்சனை. இந்த சனி பெயர்ச்சி
ரொம்ப கடினமாவே இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் இருக்கு. கவனமா நம்ம இருந்துக்கணும். ஆடம்பர செலவுல எதுவும் செஞ்சு மாட்டிக்க கூடாது. ஆசை வார்த்தையில போய் காசு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. விலை உயர்ந்த காரோ விலை உயர்ந்த இடங்களோ தன்னால வசதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாய்ப்பை முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கணும். மேஷ ராசி. மேஷ ராசிக்கு எம்பெருமான் சனீஸ்வரன் பகவான் விரயத்துல சனி பகவானா வந்து உட்கார்றாரு. விரய சனி பகவான் ஒன்னும் கிடையாதுங்க. உங்க வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுது. கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கோ பெண்களுக்கோ வரக்கூடிய ஏப்ரல் மாசத்துக்கு மேல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுதான் விரயம். கல்யாணம் பண்ணாலும் கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணணும். அதே போல காரு வண்டி பங்களாங்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. கார் வாங்கினாலும் கடன் வாங்கி தானே வாங்கணும். அப்ப சுப விரயமாகுதா? ரெண்டாவது, ஆண்களாயிருந்தா அரசியல் பிரவேசம். அரசியல்ல நிக்கணும்னாவே பல ஆயிரங்களோ பல லட்சங்களோ பல கோடிகளோ செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ணக்கூடிய தருணமும் மேச ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனா மேச ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ராசியும் கூட. செவ்வாய் பகவானுடைய வீட்டுக்கு அதிபதியாக உடையக்கூடிய மேச ராசியில சனி பகவான் விரயத்துல இருக்கிறனால 2026க்கு முன்ன வரைக்கும் ஆண்களோ பெண்களோ காசு பணத்தை ரெட்டிப்பாக்கக்கூடிய ஒரு தருணத்துல யார்கிட்டையாவது காசு பணம் கொடுத்திருந்தா நீங்க ஏமாந்திருப்பீங்க. நகைய அடமான வச்சு கொஞ்சம் வட்டி அதிகமா கிடைக்குமேன்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தா கூட ஏமாந்திருப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் விரய சனிக்கு அறிகுறி. இப்படியாம்பட்ட ஒரு தருணத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்க ஜாதகத்துல ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பை தரப்போறாரு. வீடு நிலம் சொத்து சொகத்துங்களை அள்ளி கொடுப்பாரு. ஆனா தேவையில்லாம இந்த காசை நீ எப்படி பயன்படுத்துற, சுப காரியத்துக்கு பயன்படுத்தினா உங்க காசு பணம் விரயமே ஆகாது. ஆனா மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சிறு வயசு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு காதல்னு சொல்லக்கூடிய ஒரு நோயை உண்டு பண்ணி உங்க படிப்பை துஷ்பிரயோகமாகக்கூடிய ஒரு தருணம் வரும். கவனமா நீங்க இருக்கணும். அதே போல ஒரு 35-45 வயசுக்கு மேல இருக்கிற ஆண்கள், மேச ராசியில உள்ள ஆண்கள் உங்க உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தருணம் ஏற்படும். அப்ப உடல் நல குறைவு ஆயிடுச்சுன்னா உங்க பணம் அசுப விரயம் ஆகுது. மருத்துவமனைக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு தருணங்கள் ஏற்பட வாய்ப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்கு. உங்க ஆரோக்கியத்துல நீங்க கண்டிப்பா இருக்கணும். ஒருவேளை மேச ராசியில பெண்கள் இருந்தாங்கன்னா உங்களுடைய கணவருக்கு ஆவாது. இதுதான் சனீஸ்வர பகவான். அப்ப மேச ராசியில உள்ள பெண்கள் உங்க கணவனுடைய ஆரோக்கியத்து மேல கவனமா இருக்கணும். ஒரு 40 வயசுக்கு மேல இல்லைன்னா பணம் எல்லாமே அப்படித்தான் விரயமாகும். சனீஸ்வர பகவான் பெண்களை ஒன்னும் பண்ண மாட்டார். அதுக்காக மனசாட்சிக்கு உகந்த மாதிரி நடந்துக்கணும். மனசாட்சிக்கு மீறின தப்பு பண்ணாதான் பிரச்சனை கொடுப்பார். முடிஞ்ச அளவுக்கு எந்த சனி பகவான் எந்த ராசி இருந்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டார். இது ஒரு தருணமா இருக்கக்கூடிய நேரம் உண்டு. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் கவனமா இருக்கணும். ஆடம்பர ஆசை மேல ஆசைப்பட்டு அங்க இங்கன்னு கடன் வாங்கினாலும் கடனாளியா தான் ஆகும். ஆனா உச்ச நிலைமை வரக்கூடிய ஒரு தருணங்கள் வரக்கூடிய வருஷம் இருக்கு. அரசியல் பிரவேசத்துல கால் ஊனி நடந்து பெரிய லெவலுக்கு வரக்கூடிய தருணம், அரசியல்ல மேன்மை வரக்கூடிய ஒரு தருணம்
மேச ராசிக்காரர்களுக்கு தான் நிறைய இருக்கு. வீணா விரயம் பண்ணக்கூடாது. அதே போல சனீஸ்வர பகவான் விரயத்துல சனி பகவான் இருந்திருக்கக்கூடிய ஒரு நேரத்துல ரொம்பயும் தெளிவான எண்ணங்களை சூட்சமமா வழிமுறைகள் பண்ணித்தான் நீங்க ஒரு காரியத்தையுமே தலையிடணும். அண்ணன் தம்பி 40 வயசுக்கு மேல அண்ணன் தம்பி கூட உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் வருவாங்க. வீடு நிலம் சொத்து சுகங்கள்ல கூட இன்னலை உண்டு பண்ணக்கூடிய தருணங்கள் ஏற்படும். கவனமா நீங்க இருக்கணும். உங்க முன்னோர் வழிபாடை நீங்க பண்ணணும். மூத்தோர் வழிபாடை நீங்க பண்ணணும். இதெல்லாம் முறையா செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டுல மணி விழாதாங்க. கிரகம் பிரவேசமாவே இருக்கும். நம்ம உடம்பு தாங்க கிரகம். நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்து உடற்பயிற்சி செஞ்சு தேக பயிற்சி செஞ்சு தியானம் தானங்களை செஞ்சு வந்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு மேன்மை வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், பெண்கள் மேச ராசியா இருந்தா உங்க கணவருக்கு ஆகாது. ஆண்கள் மேச ராசியா இருந்தா பண விரயம் மருத்துவமனைக்கு செலவாகும். உங்க குலதெய்வத்தை வழிபட்டு விரயம் வரக்கூடாதுன்னு கேட்டு வேண்டிக்குங்க. சிவாய நம. மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறையறதுக்கு, அவருடைய கோபம் குறையறதுக்கு, உங்க மேல இருக்க வேண்டிய வீரிய பார்வனால கடனாளியா கஷ்டமாயி நஷ்டமாயி நோய் நொம்பலத்துல பண விரயம் ஏமாற்றம் தடுமாற்றம் இப்படி என்ன கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்தை போக்க அற்புத மருந்து அருமையான ஒரு பரிகாரம் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்குங்க. சனீஸ்வர பகவானும் முருக கடவுளும் ஒரே குணாதிசைகள் உடையவங்க. அப்ப சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அதிகமா இருந்தா முருக கடவுளுடைய வழிபாடுகளை பண்ணணும். சஷ்டி கிருத்திகை வளர்பிற தேய்பிறல நீங்க சாமி கும்பிடணும். இப்படி இருக்கமற்ற தருணத்துல சென்னைக்கு மிக அருகில் தாம்பரத்துக்கிட்ட வல்லக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அது எம்பெருமான் முருக கடவுளுடைய கோவில். அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு கோழி வாங்கிக்கிட்டு அந்த கோழியை ஒரு 2-3 நாளைக்கு முன்னையே வீட்டுல கட்டி போட்டு வளர்த்து 3வது நாளோ இல்ல 1 மாசத்துக்கு முன்னையோ அந்த கோழியை எடுத்துட்டு கோயிலுக்கு கொண்டு போயிட்டு கோயிலில் இருக்க வேண்டிய அதிகாரிகள் கிட்ட, அதாவது கோயில் அர்ச்சகர்கிட்டயோ இல்ல கோயில் அதிகாரிகள் கிட்ட, இந்த கோயிலை நான் சாமிக்கு தானம் கொடுக்குறேன், இதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டு அந்த வழிமுறையை கேட்டு அங்க கோழியை தானம் கொடுத்தாலோ உங்க கஷ்டம் உங்க நஷ்டம் அரசியல்ல பிரவேசம் வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன். உங்க கடனாளியா இருந்தாலும் காதலா இருந்தாலும் திருமணம் தடையா இருந்தாலும் குழந்தை பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு தொலைவுகள் தொந்தரவுகள் இருந்தாலும் வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு நாள் பிரவேசம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில போனீங்கன்னா அளவு கடந்த பலன். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள்ல அந்த கோயிலுக்கு போங்க. எந்த குறையும் வராது. உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும். வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனா நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டுடைய அட்ரஸ் வரும். வரும்போது ஒரு வாட்ஸ்அப், நீங்க எந்த ஊரு உங்க பேர் என்னன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு போன் போட்டுட்டு வாங்க. சிவாய நம.